அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் சூட்சுமமாக உள்ள பல விஷயம் இருக்குது. அது என்னென்னா ஆறா, நம்ம உடலோட ஆறா. இந்த ஆறா பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்போல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. சக்கராஸ் பற்றி பேசுகிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நடைமுறைப்படுத்துகிறாங்களா? இல்லை. ஸோ நம்ம என்ன செய்யலாம்? எளிமையான முறை. நீங்கள் குளிக்கிறீங்களே, குளிக்கிறது மூலமே ஆறாவை டெவலப் பண்ணலாம். குளித்தாலே ஆறா முதல்ல பர்ஃபெக்ட் ஆகும். சாதாரண குளியிலே ஆறாவை பர்ஃபெக்ட் பண்ணலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நீங்கள் செய்யணும்னா நான் சொன்ன இந்த முறையை செஞ்சு பாருங்கள். ஒரு 10 லிட்டர் 15 லிட்டர் தண்ணியில் கல் உப்பை போடுங்க, 4-5 துளசியை போடுங்க, ஒரு பச்சை கற்பூரை போடுங்க, வேப்பலையை நல்லா கசக்கி போடுங்க, துளசியை கசக்கி போடுங்க, எல்லாத்தையும் மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுங்க, எல்லாத்தையும் போட்டு கலக்கி ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்துட்டு இந்த தண்ணியால் நீங்கள் குடிக்கிறதுக்கு முன்னால் சின்ன மந்திரங்கள். தண்ணீர் எப்பயுமே நம்முடைய வார்த்தைகளை கிரகிக்கும், இந்த ஒளியை கிரகிக்கும். அந்த தன்மை தண்ணீருக்கு உண்டு. ஜப்பானியர்கள் அதை நிரூபிச்சிருக்காங்க. நமக்கு அன்னைக்கு முன்னோர்கள் இதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. தண்ணீர் ஒரு அற்புதமான அமிர்தம். அதை எப்படி நம்ம முன்னேற்றணும், அதை எப்படி தரத்தை உயர்த்தணும் அப்படின்றதான் இது. அப்போ இந்த தண்ணீரில் நீங்கள் என்ன பண்ணலாம்? குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சங்கல்பம் பண்ணலாம். என் தண்ணீர் என்னுடைய ஆரோக்கியத்துக்கு பயன்பட வேண்டும், என் ஆறா ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், என் உடல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சங்கல்பத்தை நீங்கள் வேண்டிக்கலாம். 1. 2வது, ஏதாவது மந்திரங்கள், விநாயகர் மந்திரமோ, பிள்ளையாருடைய மூல மந்திரமோ, காயத்ரி மந்திரமோ, பெருமாளுடைய மந்திரமோ, ஏதோ ஒரு மந்திரத்தை அதில் பிரயோகிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எதுலேருந்து வந்தோம்? நம்ம முன்னோர்கள் மூலமாக வந்தோம். 32 பரம்புள்ள என் முன்னோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். என்னுடன் இருந்து எனக்கு அருள் புரியுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படி ஏதாவது ஒரு சங்கல்பம், ஒரு பிரேயரை அந்த தண்ணியை பார்த்து எடுத்து ஊற்றி செஞ்சுட்டு அந்த தண்ணியை உடம்புல ஊற்றி குளிங்க. அவ்வளோதான், ஆற பர்ஃபெக்ட் ஆகும். இது தினமும் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 15 நாள் 20 நாள் பண்ணுங்க. அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் பண்ணுங்க. உங்களுக்கு போகிறப்ப ஆக்சிடென்ட் நடக்காது, போகிற காரியங்கள் தடை ஏற்படாது, உங்கள் திஷ்டிகள் விட்டு போயிடும், உங்களுடைய ஆற அருமையாக இருக்கும். உங்களை பார்த்தோன்னே எல்லாரும் விரும்புவாங்க. நெகட்டிவ் பர்சன் உங்களை விட்டு விலகுவாங்க. பாசிட்டிவான நண்பர்கள் உங்களை இருந்து சேருவாங்க. எதன் மூலமா? இந்த தண்ணீர் மூலமா. உங்கள் ஆறாவை தண்ணீர் மூலமாக நீங்கள் பலப்படுத்தி உங்கள் ஆறாவை ஒவ்வொரு நாளும் பெரிதாக்கி ஆரோக்கியமாக்கி நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும். கஷ்டமான காரியம் ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இதெல்லாம் சேர்த்துட்டு சங்கல்பம் பண்ணி அந்த தண்ணியில் குளிச்சுட்டு அப்புறம் எப்பயும் போல நீங்கள் குளிச்சிக்கலாம். அப்புறம் நீங்கள் சோப்பு போட்டுக்கலாம், போடாமல் இருக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஆனால் இந்த தண்ணீரை பயன்படுத்தி ஆறாவை பெரிதாக்கி ஆரோக்கியமாக்கி உங்களுடைய சக்கரங்கள் இயல்பாக தூண்டி ஆரோக்கியமாக செயல்பட வைத்து நீங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். இதுதான் பிராணிக் ஹீலிங் அப்படின்ற டாபிக்ல வரக்கூடிய சப்ஜெக்ட். இதெல்லாம் விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்பட்ட விஷயம். மூட நம்பிக்கையெல்லாம் இல்லை. செய்து பார்த்து ஆரோக்கியமாக வாழுங்கள். நன்றி.